ஏங்க கொரட்டை அதிகமாக வருதா? ஏதோ மருந்துகள்லாம் சாப்பிட்டாச்சு, கொரட்டையை நிப்பாட்ட முடியல. நம்மள்ட்ட பக்கத்தில் படுத்துறவங்களுக்குலாம் டிஸ்டர்ப் ஆகுது, குடும்பத்தில் சண்டை வருது, தூக்கம் கெட்டு போதாங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய ஒரே மூலிகை தான் இந்த மூக்கிரட்டைன்னு சொல்லக்கூடிய சாரணத்தி. இதை மூக்கிரட்டைன்னு சொல்லுவாங்க, சாரணத்தின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் புனர்நாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் சிறுநீரக சார்பு நோய்களுக்கு சிறப்பாக வேலை செய்யக்கூடியதுங்க. யூரியா, கிரியாட்டின், கல்லடைப்பு சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது இந்த மூக்கிரட்டை. ஆனால் கொரட்டையை நிப்பாட்டுறதுல அதி அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த மூக்கிரட்டைங்க. இதை எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாங்க. இந்த மூக்கிரட்டை கிடைச்சா நேரடியாக நீங்கள் எடுத்து நிழலில் காய வச்சுக்கோங்க. இல்லையா நாட்டு மருந்து கடைகளில் அதோட பொடி விற்பாங்க. அந்த பொடி ஒரு 100 கிராம் அளவு வாங்கிக்கிங்க. அதோடு சேர்த்து மிளகு பொடி, சுத்தமான மிளகு எடுத்து ஒரு பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிராம் அளவு கலந்துக்குங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னால் சாப்பிட்டு நீங்கள் படுக்கைக்கு தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 1 கிராம் அளவு எடுத்து தேனில் குழப்பி ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நாளடைவில் கொரட்டை உங்களுக்கு நின்றுங்க. இதோடு சேர்த்து மூக்கில் நாசில் தைலம், அந்த நாசில் தைலம் மூக்கில் விடக்கூடிய இந்த நாசில் தைலம் சேர்த்து விட்டுக்கிட்டே வரணுங்க. இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம ஆலவாய் அரசு குருகுல சித்தா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்க. படித்த பட்டதாரி மருத்துவர்கள் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள் உங்ககிட்ட பேசுவாங்க. அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தினம் தினம் இது போல நல்ல நல்ல தகவல் வந்துகிட்டே இருக்குங்க.